ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவரமுனியே நமः. ஸ்ரீமானாச்சலமாமுனியே நமः. ஸ்ரீசைலேசதயா பாத்திரம் தீபக்தியாதி குணாநவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யதா மாதரம் முனிம். ரம்யதா மாத்ரு யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததா யத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் வதே. ஸ்ரமணி விதுர ಋಷಿ பத்னிகளை போதராக்கின புண்டரீகாட்ச நெடுநோக்க கொள்ளும் நெடுநோக்க சாவுமழித்த என்ன பண்ணுமிரே. சுவாமி அழகியமணவாள பெருமாள் நாயனாருடைய திருப்பாவை 6000 படியிலிருந்து சில திவலகளை அனுபவித்து வருகிறோம். அது 22ஆம் பாசுரமான அங்கன்மானி ஆலத்தரசர் என்ற பாசுரத்தில் சில அனுபவங்கள் இன்னைக்கு நாம் அனுபவிக்க பிராப்தமாகிறது. அங்கன்மானி ஆலத்தரசர், அதாவது இந்த அங்கன்மானி ஆலத்தரசர் ஞாலத்தரசர்னா சிற்றரசர் இருப்பா. இப்ப நம்ம தமிழ்நாடையே எடுத்துப்போம், இந்தியாவையே. இங்க ஸ்டேட்டுக்கெல்லாம் சீஃப் மினிஸ்டர் அவாவர் அரசர். அதுக்கு உள்ள சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கும். அந்த டிஸ்ட்ரிக்ட் ஒரு தனி அரசர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ன்றோம். ஆல் பவர்ஸ் இருக்கும். அது மாதிரி போலீஸ்க்கும் ஆல் கமிஷனர்ஸ் இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர்ஸ். அதெல்லாம் சேர்த்து ஒரு சீஃப் மினிஸ்டர். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு தலைவர். நாட்டுக்கே ஒரு பிரைம் மினிஸ்டர், அதுக்கு மேல ஒரு பிரசிடென்ட். ஆனா இவெல்லாம் என்ன பண்றா, அவளோட ராஜ்யத்துக்கு உட்பட்டு தங்களை தலைவர் என்று அபிமானித்திருக்கிறார்கள். அதனால பல்லாயிரத்தாண்டுன்ற அந்த வியாக்கியானத்தை பார்க்கும் போது எண்ணற்ற அண்டங்கள் இருக்கின்றன. பிரம்மாவுக்கு கணக்கில்லாத ஆயுசு. அப்படி ஒரு அண்டங்கள் இருக்கும். ஒரு அத்தனை அண்டத்துல ஒரு பல்லாண்டு சொல்றா, அது இருக்கட்டும். அப்படி அத்தனை அண்டங்கள்ல ஒரு அண்டம், எண்ணற்ற அண்டங்கள்ல ஒரு அண்டம். அந்த அண்டத்துல ஒரு சின்ன பூமி, அந்த பூமியில ஒரு சின்ன ஜம்பு தீபம், அதுல ஒரு சின்ன பகுதி, அதுல ஒரு சின்ன பகுதி. இதை நம்ம கணக்கு பார்த்தால் இந்த சிறிய பகுதின்னு பார்க்கும்போது ரொம்ப மினிஸ்கியூலா இருக்கும் பர்சன்டேஜ்ல. அந்த மினிஸ்கியூலா இருக்கிற ராஜாவே தான் பெரிய ராஜா என்று அபிமானித்திருப்பானாம். சரி, இந்த அண்டத்துக்கெல்லாம் ஒரு தலைவன் யாருன்னா பிரம்மா இருக்கான். அந்த பிரம்மாவும் தான் தலைவன், தான் ஈஸ்வரன் என்று அவவா தங்களோட ராஜ்யத்துக்கு ஏற்ற மாதிரி அவவா அபிமானித்து இருப்பார்கள். உண்மையா பார்த்தா யார் ராஜா? இத்தனை தலைவரா, நான் இந்த ஸ்டேட்டுக்கு நான் ராஜா, இந்த கான்டினென்ட்டுக்கு நான் பிரசிடென்ட், இந்த கண்ட்ரிக்கு நான் பிரசிடென்ட், இல்ல இந்த கண்ட்ரியோட என் கண்ட்ரி பெருசு, நான் பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்கான். எப்படி பார்த்தாலும் பூமின்ற ஒரு சின்னத்தான். இந்த அண்டத்துக்கே தலைவர் பிரம்மா. அந்த மாதிரி பல பிரம்மாக்கள், பல அண்டங்கள். எல்லாத்துக்கும் சேர்த்து யார் தலைவன் ராஜான்னு பார்த்தா எம்பெருமான் தான். ஏன்னா இந்த அண்டங்கள் மட்டுமல்ல, நித்திய உபோதிக்க எம்பெருமான் தான் ராஜான்னு பார்க்கிறோம். அங்கன்மானி ஆலத்தர் இதுதான் அற்புதமாக ஒரு அனலைஸ் பண்றார் சுவாமி நாயனார். இங்கு வந்தார் உன்னில் குறைந்தார் உண்டோ. அதாவது எம்பெருமான் ஈஸ்வரன் சர்வபூதானாம் என்று எல்லா பிராணிகளுக்கும் ஈஸ்வரனா இருக்கான். ஈஸ்வரன்னா நியந்தாவா இருக்கான், உள்ளிருந்து நியமிக்கிறான், ஆதாரமா இருக்கான், அவர்களுக்கு சுவாமியா இருக்கான். அப்படி எம்பெருமான் இருக்கான்னா வாஸ்தமாவே அவன் உள்ளிருந்து எல்லாரையும் நியமித்துக் கொண்டிருக்கிறான். அதனால ஈஸ்வரன் சொல்லலாம். ஆனா அவனை பார்த்து சிலர் தங்களை ஈஸ்வரன் என்று அபிமானித்திருக்கிறார்கள். நாங்களும் ஈஸ்வரன் என்று தனித்தனியே இருக்கும் அவர்கள் என்றோ, ஒன்னில் ஒரு சுற்று குறைய நின்னவிடம் உண்டு, நாங்களும் பெரியா, நாங்களும் ஈஸ்வரன் தான்பா. புண்டரீக வாசுதேவன் இருந்தான், அவனும் சங்க சக்கரெல்லாம் கையில வச்சிருந்தான், காசிப்பட்டினம் தண்டதுன்னு சொன்னான். எங்கள் ஈரரசு தவிர்த்து வந்தபடி, அதனால எங்களுக்கும் சுவாமித்வம் இருக்குப்பா, எங்களுக்கும் சுதந்திரம் உண்டு. அப்படி அபிமானம் இருந்தது அவளுக்கு. சுவாமித்தம் உள்ள இடத்தில் சுவாதந்திரியமும்
ஸ்வதம் உள்ள இருக்கு சுவாகிடவாதம். அதாவது சுவாமித்துவம்னா நான் தலைவன் இருக்கும்போது அங்க தன் இஷ்டப்படி ஆட்சி செய்யும் சுவாதந்திரியம் உண்டு. சுவாமித்துவம் இல்லாத இன்னொருத்தருக்கு சொத்தா இருக்கும்போது பாரதந்திரியம் இருக்கும். உண்மையா பார்த்தா எல்லா ஆத்மாக்களுக்கும் சுவாமித்வமும் சுவாதந்திரியமும் கூடாது, ஸ்வரூப விருத்தம். இதுதான் ரொம்ப அற்புதமா தெரிவிக்கிறார் சுவாமி நாயனார். ஸ்திரீக்கு மோவா எழுந்தார் போலேயும் புருஷனுக்கு முறை எழுந்தார் போலேயும் விதை இருப்பது. திருப்பாவ அவதாரிகை பிரவேசத்திலேயே பார்த்தார். திருப்பாவைக்கு மோவா எழுந்தபடி என்ன, அது மாதிரி ஸ்திரீக்கு எப்படி மோவா அதாவது மோவா என்றது இந்த தாடின்னு வச்சுப்போம். ஸ்திரீக்கு ஸ்தனங்கள் எழுந்திருக்கிறது, அதுதான் ஸ்வரூபம். இது மாறி இருந்தா எவ்வளவு அபத்தமா போயிடும். இப்படி ஸ்வரூப விருத்தமான அபிமானத்தை கழித்ததென்றோ நாங்கள் வந்தது. ஆக இந்த மாதிரி ஒரு சின்ன ஊருக்கே ராஜா, அதுவும் கர்மத்தினால கொஞ்ச நாள் தான் நிலைக்கும். அது அடுத்த ஜென்மத்துல போயிடும், அந்த ஜென்மத்திலேயும் போயிடும். கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு நாயகமாய் ஓட வரகொண்ட ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் என்று ஒரு ராஜாவா இருக்கான். கடைசியில் அவன் ராஜ்யத்தெல்லாம் இழந்து பெருநாடு காண இம்மையிலே பிச்சை கொள்ளும் காலம் வருது. அப்போ வாழ்ந்தார்கள் வாழ்ந்ததும் அமையும் மக்கள் வாழ்ந்து அப்படி நிலையில்லாமல் போறது. அப்ப என்னைக்கும் நிலையான ஈஸ்வரன் எம்பெருமான் தான். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சொரூப விருத்தம் தெரிவித்து அது இப்படி மாறி நடப்பது. அதாவது ஒரு ஆத்மா தனக்கு அபிமானத்துடன் இருப்பதும் தான் சுவாமித்துடன் சுதந்திரத்துடன் இருப்பது ஸ்திரீகளுக்கு மோவா எழுந்தார் போலேயும் ஆண்களுக்கு ஸ்தனம் எழுந்தார் முலை எழுந்தார் போலேயும் இருப்பது என்று ரொம்ப அற்புதமாக விளக்குகிறார் சுவாமி நாயனார். அப்படிப்பட்டவா வந்து நின் பள்ளிக்கட்டி கீழே இந்த அபிமானம்லாம் தொலைஞ்சு நின் பள்ளிக்கட்டி கீழே வந்து தலை பெய்தோம்ன்றான். ஒரு அற்புதமான விசாரம் எழுப்புகிறார் சுவாமி நாயனார். ஒரு ராஜா அபிமானம் தொலைந்து தன்னுடைய அதாவது அவனை யார் வீழ்த்தினானோ அவன் காலில் போய் விழணும். ஒரு ராஜா இன்னொரு அரசனால் வீழ்த்தப்படுகிறான், அப்ப இவன் அவன் காலில் போய் விழணும். ஆனா என்ன பண்றாவா, நின்பள்ளி கட்டிற்கிறே என்று எம்பெருமான் திருவடிகளில் வந்து விழுகிறார்கள். அந்த ராஜாக்கள் தோற்று தங்கள் சத்துருக்கள் கட்டில் என்ன கடவுளோ சத்துருக்கள்னு போய் விழ வேண்டியதானே, எதுக்கு எம்பெருமானுடைய கட்டில வந்தேன் பள்ளி கட்டில போய் விழணும். அதுதான் சொல்றாரு. உண்மையான ராஜான்னு பார்த்தா இவன் தான். அதனால திருப்பள்ளி எழுச்சிலாம் பாடுறோம். இவன் தான் உண்மையான அரசன். நின் பள்ளி கட்டி கீழே என்பான் என் எண்ணில் உபமே வஸ்தோ இவன் நல்லதில்லை என்று பிரசித்தியாலும். இவனை தவிர வேற யார் ராஜா இல்லை சுவாமி, இவன் தான் தலைவன், இவன் தான் ஈஸ்வரன். விபூதி தர்க்க விபூதிமான் வாசலில்லை. அதாவது ஒரு பெரிய ராஜா, ஒரு பெரிய நமக்கு ஒரு அவத்தியம் வருது, கட்டம் வருதுன்னா ராஜாண்ட போய் அதை அறிவிப்போம். இந்த காலத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்றோம்னு வச்சுப்போம். ராஜா இந்த கவர்மெண்டோட ரெப்ரஸன்டேட்டிவ் தானே போலீஸ் ஸ்டேஷன். அந்த மாதிரி இந்த லோகத்துக்கெல்லாம் லோகம் 2 நித்திய பூதி லீலா பூதி இரண்டுக்கும் தலைவன் எம்பெருமானால் அவன் பள்ளிக்கட்டில் கீழே போய் விழணும். வேறு புகழில்லை. பூதிமான் வாசல் புகழாகையானும். அதனால அபிமானம் இல்லாம அவன் காலில் போய் விழுந்தாங்க ஸ்வரூபம். சர்வலோக சரண்யனவன். அதனால எல்லா லோகத்துக்கும் ரட்சகனாவும் சரண்யனாவும் அவன் தான் திகழ்கிறான். அதனால ரொம்ப அற்புதமா தெரிவிக்கிறார். இங்கேனும் வழிப்பறி உண்டானும் ராஜாவின் வாசலிலே கூப்பிடமா போல. ஒருத்தனுக்கு போயிட்டு இருக்கான், வழிப்பறியில தன்னுடைய சொத்து திருடு போய் விடுகிறது. அப்ப அந்த காட்டுல போய் வழிப்பறி நின்ற இடத்துல போறான், இல்ல ராஜாண்ட போய் முறையிடுகிறான். இவன் விட்ட இடம் எங்கேயோ, ஆனா முறையிடுற இடம் இன்னொரு இடம். காரணம் இந்த ராஜாவோட ஜூரிஸ்டிக்ஷன் அது என்பதா. அந்த மாதிரி இந்த ஜூரிஸ்டிக்ஷனே இல்லாம எல்லா அண்டங்களுக்கும் எல்லா விபூதிகளுக்கும் எம்பெருமான் தான் ரட்சகன். அவன் தான் சர்வலோக சரண்யன். ஆதலால் நின் பள்ளி கட்டிற்கீழே என்று எம்பெருமான் திருவடியில் கட்டிக்கொள்கிறார்கள். சரி சுவாமி, அப்படி இருக்கட்டும். எதுக்கு பள்ளிக்கட்டில் கீழே போய் விழணும்? எம்பெருமான் அரண்மனை வாசல்ல போய் விழலாம், திருவோலக்கத்திலே விழலாம், சபையில. பள்ளிக்கட்டில் எதுக்கு வேணும் என்ற ஒரு கேள்வி. அடுத்து ரொம்ப நியாயமான கேள்வி.
வெளியிலே வேளாளராய் தெரியல் தரையில் முடிய வைப்பார்கள் என்று ராஜ்யம் பண்ணைக்கு முசித்த அந்தரங்கமான ஓலக்கத்திலே சேவிக்கிறபடி. அதாவது ஒருத்தன் சத்திரியனா இருக்கான். அவன் இந்த சத்திரியனா இருக்கிறதுனால்தான் இந்த அபிமானமே வந்தது அவனுக்கு, ராஜ்யம் நம்மதுன்னு. ஆனா உண்மையா பார்த்தா அது பாரம், ஸ்வரூபத்துக்கு விருத்தமா போயிடுது. அது மாதிரி விருத்தமான உண்டானா உண்டு. குலசேகர ஆழ்வாருக்கு ராஜ்யமே விருத்தமா போச்சு. குஷ்யத்தே ரங்க யாத்திரே என்றும் தேட்டரும் திரள் தேரினை தென்னரங்கனை ஈட்டங்கண்டிடக்கூடவில்லை திருவரங்கம் போய் இன்னைக்கு அடியார்கள் காண சேவிக்க பெறுவனும்னு ஆசைப்படுறார். அவருக்கு ராஜ்யம் பாரமா போயிட்டு. அதனால இந்த வெளியில இருந்தா எவனான சத்ரி இந்த ராஜ்யத்தை வச்சுக்கொண்டு கொடுத்துட போறானேன்னு ஆலட்ட விடத்தில் ஸ்ரீ பரத. அதனால எம்பெருமான் கூடவே இருந்துட்டா இந்த பிரச்சனையே வராது. அது அந்தரங்கமான ஒரு இடத்துல எம்பெருமான கைங்கரியம் பண்ணணும். இப்ப இளையபெருமாள் இருந்தார். இளையபெருமாள் எம்பெருமானுக்கு ஒழிவில் காலம் இல்லாவுடனாம் என்று வழிவிலா கைங்கரியம் பண்ணார். அதனால அந்த எம்பெருமான்ட்ட அவருக்கு இருக்கிற சேஷத்துவமும் சரி பாரதந்திரியம் சரி எல்லாருக்கும் தெரியும். பாரதந்திரியமும் இருந்தது. நிர்பந்தித்து கைங்கரித்து கூட போன வழிய பாரதந்திரியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸ்ரீ பரதாழ்வான் தனியிருக்கையில் ராஜன் என்பார். வஞ்சிதா சாபி தேவை. அதாவது அதே பரதாழ்வான் இளைய பெருமாள் போயாச்சு, பரதாழ்வான் தான் இருக்கார் அயோத்தியில. அப்போ அந்த சபையெல்லாம் கூட்டி வசுதேவர் வசிஷ்டர் பரதாழ்வானுக்கு முடிச்சோட ராஜன் சொன்னார். என்ன வார்த்தையை பண்ணிட்டு நீ புரோகிதனான்லாம் கேட்கிறார் இல்லே சபா மத்தியன்னு. அது இருக்கட்டும். அது காரணம் என்ன? எம்பெருமானுடைய கூட இல்லாதனால, அவர் சத்திரியனா இருந்ததுனாலையும் அந்த 4 பேர்ல அவர் தான் மூத்தவராக இருந்ததாலே அவருக்கு ராஜ்யம் சூடணும்னு பார்த்தா. இதே பரதாழ்வானும் எம்பெருமான் கூட போயிருந்தான்னா இந்த ஒரு அவத்தியத்துக்கு பிரசக்தியே வந்திருக்காது. அதனால அவர்களுக்கு சூழ்ந்து கொண்டு தன் பக்கம் அபிமான தோஷம் இல்ல. அதனால இந்த இளையபெருமாள் எம்பெருமான் கூட படுக்கை தலை பிரியமாகியாலே அவர் என்றும் கேட்டு, அதாவது பரதாழ்வான் எம்பெருமானை மீட்டு அயோத்திக்கு மீட்டு வரணும்னு ஆணைப்புறவை தேரோட காரால் அணி என்று அயோத்தியா நகரத்தையே அழைச்சின்னு போறார். குதிரை யானை அது தவிர இந்த சேனைகள் அந்த பிரஜைகள் எல்லாரோடையும் கூட போற அவர். ஏன்னா இவா கண்ணீரை பார்த்தாவது எம்பெருமான் இறங்குவானோன்னு பாக்குறதுக்கு. ஆனாலும் கூட அங்க இருக்கிற இவருக்கு பரதாழ்வானுக்கு எம்பெருமான் மீது அத்தனை மரியாதையும் பிரேமும் உண்டு. மூத்தார் இருக்க இளையவர் அரசாளாமல்லாம் கேட்கிறார். ஆனா அங்க நாட்டில் இருக்கவாளுக்கு என்ன தெரியும்? இவன் தனியா இருக்கான், இவன் ராஜ்யத்துக்காக தான் இப்போ வரான் என்று முதல்ல குகனுக்கே கொஞ்சம் சந்தேகம் வருது. பரத்வாஜ முனிவரே கேட்கிறாராம். இந்த டவுட் எல்லாம் வருது அவளுக்கு. அதே இளையபெருமான் மீது அந்த சந்தேகமே வரல. காரணம் என்ன? எம்பெருமான் கூடயே இருக்க. இளையபெருமாள் படுக்கை தலை பிரேம ஆகியாலே அவை ஒன்றும் கேட்க வேண்டியதில்லையே. கச்சின்ன துஷ்டு அவரகசி என்பாரை கொண்டு கண்டாரை கடி அவர்களுக்கு சூழ்ந்து கொண்டு தன் பக்கால் அபிமான தோஷம் இல்லாம வெளியிட்டு. அதனால பரதாழ்வான் ப்ரூவ் பண்ண வேண்டியாயிடுது. எனக்கு ராஜ்யத்து மேல எனக்கு இஷ்டம் இல்ல, எம்பெருமான் தான் எனக்கு வேணும், எம்பெருமான அழைத்து செல்லவே வந்தேன், விண்ணப்பிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். என்னெல்லாம் ஒருத்தையும் தன்னுடைய சின்சியரிட்டியை ப்ரூவ் பண்ண வேண்டியாயிடுது. அதே இளைய பெருமாளும் அதே பிராத்தா தான். 2 பேருக்கும் ஒரே மாதிரி பிராவண்யம் எம்பெருமான் பக்தி. ஆனாலும் எம்பெருமான் கூடவே இருக்கிறதுனால இளையபெருமானுக்கு இந்த நிர்பந்தம் இந்த தன்னுடைய பாரதந்திரத்தையோ சேஷத்துவத்தையோ என்று நிரூபிக்க வேண்டிய ஒரு அவசரம் இல்லாமல் போயிட்டு. அதனால எம்பெருமானை விட்டு பள்ளிக்கட்டிற்கு என்று அந்தரங்கமாக கூடவே இருந்தா இந்த மாதிரி ஒரு தொல்லை வராது. அதனால்தான் பள்ளிக்கட்டிற்கீழே வந்து தலை பெய்தார்கள்னு பார்க்கிறோம். இந்த ஆட்சிமார்கள்லாம் வந்து தலை பெய்தோம். அதாவது அந்த ராஜாக்களை போல நாங்களும் அனாதிகாலம் பண்ணி போந்த தேகாத்மாவனிவதான்
இந்த சம்பந்தத்தை இழந்து போந்த நாங்கள் நிர்கேயத்துக்காக கெட்ட வேண்டும் என்று யாத்திரை அது ரொம்ப அற்புதமா தெரிவிக்கிறார். ராஜாக்கள்லாம் தங்களை அபிமானியா நினைச்சிருந்ததுதான். ஏதோ ஒரு காலத்தை திருந்தி வந்தார்கள். அந்த மாதிரி இந்த ஆழ்வாரே பல ஜென்மங்கள் சம்சாரத்திலே தோல் மாறி ஜென்ம சம்சாரியாதான் போந்தார்னு ஈட்டு முதல் சுயப்பதிப்படி இன்னும் பல இடத்துல ஆச்சாரதயம் எல்லா இடத்தையும் நம்ம பார்க்கிறோம். அப்பேற்பட்ட சுவாமி நம்மாழ்வாருக்கு எம்பெருமானுடைய காரணமில்லா கிருபை கிட்ட பெற்றதுன்னு அவர் திருவாயாலேயே பார்க்கிறோம். மயரோரமத்திருடன் யவனவன் கிரிக்கொண்டி பிறப்பே சிறுநாளின ஆழ்வாரை தெரிவிக்கிறார். அதனால இந்த இத்தனை ஜென்மம் போன்ற சம்பந்த ஞாபகம் திடீர்னு எப்படி வருதப்போ இந்த ஜென்மத்துலன்னா எம்பெருமான் சில வியாஜங்கள் கொண்டு மடிமாங்காயிட்டு தீர்த்ததன் பால்மனம் வைக்க திருத்தி இசைவித்து என்னை தன் தாளினை கீழ்ந்து தன் தானிற்கே புக வைப்பதற்கு இதர விஷயங்களில் வைராக்கியம் வர வச்சு தன் பால் ருசி வைக்க எம்பெருமான் தான் பண்றான். அதான் நிர்கேதமாக கட்டப்பட்டு யாத்திரிக சங்கதியை சொல்லித்தாகுமா. அதனால ஏதோ ஒரு யாத்திரிச்சகமா சில அறியாமல் செய்த செயல்களை நற்செயலாக எம்பெருமான் கணக்கு பண்ணி அதனால தன்பால் ருச்சி வைக்கும்படி குணகாரிகள் போல பகவத் பிரகாரபூதனாய் அப்படி எம்பெருமான் தன்பால் மனம் வைக்க திறக்கிறான். இதான் இவர் விளக்கிறார். சரீர சம்பந்த நிபந்தமான சுகதக்கங்களுக்கு போக்தாவாய் ஸ்திராவங்கள அசிச்சனாய் சிபாமி என்று ஈஸ்வரன் இருக்கும்படி கழுகி அகன்னவன். அதாவது முன்னீர் ஞானம் படைத்த முகில்வனே அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி விடல்வேன் என்ன இந்த சரீரத்தையும் தேகத்தையும் புலன்களையும் கர்ண கடையவர்களையும் எம்பெருமான் கொடுத்தருளினது. அதை வைத்துக் கொண்டு எம்பெருமானை ஆசிரியிக்க வேண்டியிருக்க இந்த சரீரத்துக்கே சுகத்தை தேடினா அப்புறம் இவனுக்கும் தாவரத்துக்கு என்ன வித்தியாசம்? அதனால எம்பெருமான் சிபாவின் அந்த வினைப்பயனை கொடுக்க அப்படி போயிட்டு இருந்தது. அப்படி ஈஸ்வரனும் வெறுக்கும்படி இருந்தான். ஆனா யாச்சித்திர பிறப்பது சுகிருதமடியாக பகவத்கடாட்சத்துக்கு பாக்கியனாய். சுகிருதம்னா அன்இன்டெண்டட் குட் டீட். ஏதோ அதுவும் குட் டீட் இவன் பண்ணல. குட் டீட் இவன் பண்ணதா என் ஊரை சொன்னாய், என் பெயரை சொன்னாய், என் அடியாருக்கு விடாயை தீர்த்தாய் என்று ஏதோ ஒரு கணக்கிட்டு வியாஜமிட்டு மடிமாங்காயிட்டு அது அடியாக பகவத் கடாட்சத்துக்கு யோகியனாய் அனந்தரம் தேகாத்மாக்களுடைய சொரூபத்தை விவேகித்ததனால் தேகம் வேற ஆத்மா வேற புரிஞ்சுட்டு ஈஸ்வரனுக்கு சேஷம் என்றும் புருஷார்த்தம் ஈஸ்வரன் தான் என்று ருச்சி விளைத்து அது பெருகைக்கடியான உபாயமாகவும் தன்னை பற்ற விளம்ப பெறமை துறை விளைந்து என்று அதாவது இந்த அபிமானத்துக்குமா வந்து தலைப்பெய்துமே இத்தனை ஜென்மம் என் வரல இப்ப என் வந்தான். இந்த விசாரம் இந்த மாதிரி ஒரு வியாக்கியானம் பார்க்கவே முடியாது. ஏன்னா இப்ப அபிமானம் போய் எம்பெருமான் திருவடியிலே வந்து ஆசிரியக்கிறார்கள். சரி இத்தனை ஜென்மம் ஏன் வரல என்ற கேள்விக்கு தான் ஆச்சாரியர் ஆரம்பத்திலேயே 12 சூத்திரத்திலே எடுக்கிறார். அதுதான் அதே சுவாமி தானே இவர் அப்படியே விளக்குகிறார். இதெல்லாம் 3000 படியில இல்லவே இல்லை. ரொம்ப அற்புதமான வியாக்கியானங்கள். அதனால எம்பெருமான் மடிமாங்காயிட்டு நிர்வேதி ஏதோ யாத்திரிச்சிகமாக சில வியாஜத்தை கொண்டு இவன் மேல் கிருப பண்ணி ருச்சியை வர வச்சு புருஷார்த்த எம்பெருமான் தான் சொல்லி அப்புறம் துறவடைகிறது. எம்பெருமான் இப்படி அடையணும்னு. அதனால எம்பெருமான் வந்து இவர்கள் வந்து ஆசிரிக்கிறார்கள்னு பார்க்கணும். சம்பிரதாய விஷயத்தை பொழியற அப்படி இருக்குமா துறையினாலே என்ன கேட்கிறா, எங்கள் மேல் சாவமணிந்தேளோ, நாங்க வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய்ச்ச தாமரை பூ போல எங்கள் மேல் சாவமணிந்தேளோன்றான். இந்த சாபம்ன்றது அனுபவித்தே தெரிய வேண்டிய விஷயம். நம்மளே பல புராணங்கள்ல பார்த்திருக்கோம். முனிவர்கள்லாம் அதுவும் துர்வாச மாதிரி சாபம் விடுவா. ஐயோ சாபம் போட்டனே ஒன்றும் பண்ண முடியாதுன்னுவா. சாபத்தை விட்ரா பண்ற போவா சவாலுக்கு இல்ல. அப்ப என்ன பண்ணுவா, அனுபவித்தே தீரணும் இருந்தாலும் பரிகாரம் வச்சுக்கொள்வா. துஷ்யந்தா மறந்து போயிடுவான்னு சாபம் போடுற, அப்புறம் மோதிரத்தை பாதா நினைவரும்னு பரிகாரம் கொடுக்குற, அப்ப மறந்து போயிடும். அதை அனுபவிச்சுதான் தெரிய வேண்டியது அந்த சாபத்தை. பிறருடைய சாபமும் கடாட்சத்தாலே தீரும். எங்களுடைய சாபம் நீ போக்குதல் அனுபவித்து விடுதல் செய்ய மித்தனை.
இவாளுக்கு என்ன சாபம்? யார் சாபம் விட்டா அந்த ஆட்சியர்களுக்குன்னு பார்க்கும்போது விஸ்தேஷ விஷனம் அனுபவித்தே விட வேண்டியாலே சாபம் என்கிறது. எம்பெருமானே பிரிவிந்தியா இருக்கா இல்லையா, அந்த பிரிவாத்தாமை துன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் இவர்கள், அதுதான் சாபம். சில சாபம் பிரம்ம சாபம் மார்பிலே வேற்பாலே போகிறான். பிரம்ம ருத்ரனுக்கு சாபம் போட்டான். ருத்ரனுக்கு 5 தலை, பிரம்மாவுக்கு 5 தலை இருந்தது. பிரம்மா தலையில் ஒரு தலையை கிள்ளினான். தம பொனியே பிரம்ம அத்தி தோஷம் வந்துட்டு எம்பெருமானுடைய மார்பில் நீராலே அது அந்த சாபம் தீர்ந்தது. மார்பில் வேற்பாலே போக்கலாம். துர்வாசனுடைய சாபம் காலிலே பொடியாலே போக்கலாம். துர்வாசனுடைய சாபம் மார்பிலில் கடாட்சத்தாலே போக்கலாம். கௌதம சாபம் காலில் பொடியாலே போக்கலாம். தக்ஷ சாபம் ஒரு தடாக்கத்திலே முழுக்கிட்டு போகலாம். அதாவது துர்வாசனுடைய சாபம் மார்பில் இருக்கிறவருடைய கடாட்சத்தாலே துர்வாசன் என்ன பண்ணார்? அந்த இந்திரனோட ஐராவதத்தை இந்திரன் வரான், துர்வாசனை அவமதிக்கிறார், அவருடைய செல்வெல்லாம் போயிட்டு அப்புறம் பிராட்டி அந்த சமுத்திர மதனத்திலே கிடைக்கிறாள். அதுல செல்வெல்லாம் மீட்கிறது. அகலிகை கௌதம சாபத்தால கல்லாயிடுறா. எம்பெருமான் திருவடி பட்டு அவள் பிழைக்கிறாள் பார்க்கிறோம். காலில் பொடியாலே போகலாம். ஆனா இவாளுக்கு என்னன்னா எல்லாமே ஒண்ணுன்றான். இதை ஒரு சேர கொடுக்கிறார் சுவாமி நாயனார். எங்கள் சாபம் போக்கைக்கு இத்தனையும் வேணும், இவா சாபம் போறதுக்கு இத்தனையும் வேணும். எப்படின்னா வேர்த்தினை விளையாட காண வேண்டும். அதாவது எம்பெருமான் வேர்வையால ருத்ரனோட அந்த சாபம் நீங்கிட்டு இவர்கள் வேர்த்த நின்று விளையாடி எம்பெருமான் விளையாடினால் வேர்த்த நின்று விளையாட விருந்தாவனத்தை கண்டோம் என்று எம்பெருமானுடைய விளையாட்டை லீலையை பார்க்கும் போது அதை அனுபவிச்சா அது போகின்றான். எங்கவில் நோக்க வேணும், கடாட்சிக்கணும்ன்றான். பொடித்தான் கொடந்து போய் எப்படி அகலிகைக்கு எம்பெருமான் திருவடி பொடி அந்த சாபத்தை நீக்கிதோ அந்த மாதிரி இவர்களும் அவனுடைய திருவடி பொடி இல்ல அடியாருடைய பொடி அதை ஆசைப்படுறான். இப்போதே நீராட்ட வேண்டும் என்று இப்பவே இந்த துறையால் எம்பெருமானுடைய சம்ஸ்லிக்க வேண்டும். நீராட்டம்னா எம்பெருமான கூடுதல். ஆகையினால இங்க சொல்ல வந்த கருத்து என்ன? சாபம்ன்றது யாராவது இட்டால்தான் சாபம். மற்றவாளுக்கெல்லாம் அது ஒரு யுக்தியால போறது. இவர்களை பொறுத்தவரை எம்பெருமானுடைய பிரிவு அனுபவிக்கிறாலே தான் சாபம். எப்படி ருத்ரனுடைய சாபம் எம்பெருமான் வேர்ப்பாலே போச்சு, இவர்களும் வேர்த்தன்னு விளையாட காண வேண்டும், கடாட்சத்தாலே போக்க வேண்டும். அகலிகைக்கு எம்பெருமான் திருவடி பட்ட மாத்திரத்திலே அவருடைய சாபம் போச்சு. அந்த மாதிரி திருவடி அடித்தான் கொடந்து பூச வேண்டும். இப்போதே நீராட்ட வேண்டும். உடனே அவனுடைய அவன் கூட கூடணும். அதான் அப்பதான் சாபம் தீரும், பிரிவாத்தாமை போகும் என்று அற்புதமாக வியாக்கியானம் விட்டார்கள் சுவாமி நாயனார். அதனால்தான் இந்த ஆரம்பத்துல பார்த்தோம். ஆச்சாரதியம் சூத்திரம் சமணி ரிஷிபத்னி விதுரர் பூதராக்கினை நெடுநோக்கு கொள்ளும் சாவமணிய பண்ணுகிறேன்னு சபரி ரிஷிபத்னிகள் விதுரர் இவர்கள்லாம் எம்பர் கிருஷ்ணனுடைய இந்த கடாட்சத்தாலே ஒரு ஓரக்கண் பார்வையாலே கிருபையாலே அவன் சாபம் போயிட்டான். அந்த மாதிரி எம்பெருமானி இவர்களுடைய சாபம் போகும்படி எம்பெருமான் கிருபை பண்ண வேண்டும் என்று பாதிக்கிறார்கள். இந்த பாசுரத்தின் அற்புதமான சுவாமி நாயனார் வியாக்கியானம். சுவாமி அழகிய நாயனார் திருவடிகளே தருணம். ஸ்ரீமத்யே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனே தவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீர் திருவடிகளே தருணம்.